சல்மான், நாம் தமிழர் கட்சியுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர். நேற்று இரவு ஒரு 10 மணி அளவுல வெல் ஊரக பகுதியில பணப்பட்டுவாடா, அதாவது பரிசு பொருட்கள் பட்டுவாடா செய்யறத எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உடனே நாங்க ஆர்டிஓ அவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்க 10 மணிக்கு சொன்னோம், ஆனா அவங்க 11 மணிக்கு மேலதான் அந்த களத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரிதான் ஆற்காடுலயும், ஆற்காடு நகரத்திலையும் இதே மாதிரி இலவச பொருட்கள், புடவை துணிமணிகள் எல்லாம் பட்டுவாடா செய்யறதாக எங்களுக்கு வந்து இது வந்துச்சு, தகவல் வந்துச்சு. வெள்ளில விநியோகம் செஞ்சது திமுக, ஆற்காடுல விநியோகம் செஞ்சது அதிமுக. நாங்க உடனே அதையும் நாங்க தகவல் சொல்றோம். சொல்லி முடிச்சு பல மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த பொருள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பறக்கும் படை வருது. அப்ப பறக்கும் படையா இல்ல அது ஊரும் படையா? உடனே அந்த இடத்துக்கு வரதுனாலதானே அது பேர் பறக்கும் படைன்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப நாங்க எங்க வீட்டுல இருந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு 3-4 இடத்துல எங்களுக்கு சோதனை பண்ணிட்டாங்க. சோதனை பண்ணி காசு கொண்டு போறோமா, அது கொண்டு போறோமா எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இவங்க நம்மள சோதனை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க அமோகமா பணப்பட்டுவாடாவும் பரிசு பொருட்கள் பட்டுவாடாவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்ன விதமான அரசியல்? இது என்ன விதமான ஒரு இவங்களோட நோக்கம் என்ன? நம்மளை தடுத்துக்கிறதா அவங்களோட நோக்கம். நம்ம மக்களை போய் நிறைய சந்திச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பேசுறோம் இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறதுதான் அவங்களோட நோக்கமே ஒழிய பணம் கொடுக்கறதையோ இல்ல ஜனநாயகத்துக்கு முரணா அவங்க நடக்கிறதையோ தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய வேலை கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு பசிக்கு ஒரு பண்ணு திருடுறவன திருடன்னு சொல்றோம். ஆனா வெளிப்படையா வாக்கு காசு கொடுத்து வாக்கு திருடக்கூடியவர்கள் திருடன்னு அவங்க சொல்றது கிடையாது. இதுவரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஜெயிச்ச ஐயா ஆர் காந்தியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்களா அதிமுக சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வாக்குக்கு காசு கொடுத்துதான் இங்க ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது, உலக அறிஞ்ச உண்மை. இதை ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க? இப்ப இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறதையும் வாக்குக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து வாக்குகளை வாங்குறதையும் வேடிக்கை பாக்குறது இருக்கு இல்லையா, அது நம்ம போராடி பெற்ற சுதந்திரத்தையும் பெருமதிப்பு மிக்க ஜனநாயகத்தையும் படுகொலை செஞ்சு போடுறது இல்லையா? இதையும் வேடிக்கை பார்க்குது மாவட்ட நிர்வாகம், இதையும் வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம். ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல? நாங்க எதைத்தான் திரும்ப கேட்கிறோம். அப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம்? எங்க ரத்தத்தை சிந்தி, எங்க வேர்வையை சிந்தி, நாங்க ஒரு பேம்பிள் அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு, ஒரு பேனர் வைக்கிறதுக்கு, ஒரு பதாகை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இந்த எளிய மக்களின் புரட்சியாக இந்த அரசியல் நாங்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப எங்களுடைய கனவுல மண்ணலி போடுற மாதிரி இல்லையா இது? இதை யார் தடுத்து நிறுத்தணும்? மாவட்ட ஆட்சியர் ஏன் இதை கண்ணும் காணாம வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்றாங்க? இவங்க தகுதி நீக்கம் செய்யணும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, வாக்குக்கு காசு கொடுக்கறதையும் வாக்குக்கு இந்த இலவச பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெறுறதையும் இப்படி செய்யக்கூடிய அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும். டெர்மினேட் பண்ணுங்க, தகுதி நீக்கம் செய்யுங்க. அதான் நாங்க கேட்கிறோம். பரிசு பொருட்கள் ஆமாண்ணே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு வண்டியும் வெளியே போகுது அப்படின்னா அந்த வண்டியை சோதனை தேர்தல் ஆணையம் இவ்வளவு பரிசு பொருட்களை கொண்டு போயிருக்கிறாங்களே, ஒவ்வொரு பூத் வாரியா காசே போய் சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு பூத் வாரியா இந்த பூத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்காளர்கள் காசு கொடுக்கணும், எவ்வளவு காசு கொடுக்கணுங்கிற கணக்கு செஞ்சு அந்த காசே போய் சேர்ந்துருச்சு. இதை ஏன் அவங்க கண்டுக்கல? பறிமுதல் செஞ்சிருக்கிறது உண்மையா பொய்யா? அந்த புகைப்படம் எத்தனை நீங்க பாத்துருப்பீங்க, செய்திகள்ல வந்துச்சு. உண்மையா பொய்யா? அவ்வளவு பொருட்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்கல்ல, இது இங்க இருந்து கடத்தும் போது நீங்க எப்படி கடத்தப்பட்டுச்சு? எப்படி நீங்க வேடிக்கை பாத்தீங்க? அடையாளம் காட்டல. வாக்காளர் பட்டியலும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. வாக்காளர் பட்டியலும் இத்தனை பட்டியல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் அந்த பட்டியல் இருக்கு இல்லையா, அதோட பறிமுதல் செஞ்சிருக்கு. எங்ககிட்ட அவங்க பேசின கோட்பதிவு இருக்கு. பட்டியல் வந்துச்சு சார், லிஸ்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் நாங்க பறிமுதல் செஞ்சிருக்கோம் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எங்க கணக்கு காமிக்கல. ஏன் காமிக்கல? வெளிப்படையா இவங்கதான் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா வேட்பாளர் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காலகாலமா யார் நிக்கிறாங்க, இங்க புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது இல்ல. காலங்காலமா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில புதுமுகங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தர் நிக்கிறது கிடையாது. காலங்காலமா ஐயா ஆர் காந்தி தான் இருக்கிறாங்க. காலங்காலமா அதிமுகனா இப்ப ஒரு 5 வருஷமா ஐயா எஸ் எம் சுகுமார் இருக்கிறாரு. நமக்கு தெரியும் அவங்கதான். ஓகே ஓகே சார், ஓகே. அது பிளஸ் அது இல்லாம அவங்க வந்து உள்ள போகும்போது அந்த லிஸ்ட் யாரு கொடுத்த லிஸ்ட் ஒண்ணு கேப்சர் பண்ணா சார். ஓகே. யாரு கவுன்சிலர் வீட்லயா? கவுன்சிலர் வீட்ல ஏகப்பட்டதான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நேரம் இங்க தரகல லிஸ்ட் இருக்குன்னு தான் சொல்றாரு இல்லையா? பிரஸுக்கு கொடுக்கல லிஸ்ட். அப்ப எத்தனை பொருட்கள் பறிமுதல் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கணும் காப்பாத்துறீங்க? தேர்தல் பிரச்சாரம் எப்ப தொடங்க போறீங்க? நாங்க தொடங்கி அமோகமா நடந்துட்டு இருக்கோம்ல. உங்களுக்கே தெரியும், எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நெருக்கத்துலதான் இந்த மாதிரி கவர்ச்சியான திட்டங்கள், காசு அதெல்லாம் கொண்டுகிட்டு மக்களை சந்திக்க வருவாங்க. நாங்க உண்மையும் நேர்மையுமா கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அந்த காலத்துல நிக்கிறோம். நன்றி. நன்றி.